சரியான அறிக்கை, அது மக்களுக்கு பயன்பெறும். எடப்பாடி கொடுத்த அறிக்கை, எடப்பாடி கொடுத்தது என்ன அறிக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவருக்கு மகளிருக்கு வந்து 2000 தரேன் இருக்காங்க, ஆண்களுக்கு இலவச பஸ் தரேன் இருக்காருங்க, ஃப்ரிட்ஜ் ஒரு கூப்பனுக்கு தரேன் இருக்காரு, வந்தது கூப்பனுக்கு 10,000 தரேன் இருக்காரு. ஏன்னு கேட்டால் காசு கொடுத்தா தான் உங்கள் அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. சரவணன். இப்போ வந்து நான் 4 முனை போட்டி நடக்குது. எல்லாருமே வந்து நான் வந்தால் நான் இன்னது செய்வேன் அன்னது செய்வேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் 4 பேர்த்தில் யார் சொன்ன அறிக்கை வந்து உங்கள் மனசில் பிடிச்சிருக்குது? மக்களுக்கு இது நல்ல அறிக்கைன்னா அது யார் சொன்ன அறிக்கை? எனக்கு எடப்பாடியார் சொன்ன அறிக்கை தான் நல்லா இருக்கு. என்ன சொன்னார்? எடப்பாடியார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கும் சரிங்க சமமாக இலவச பேருந்து கொடுக்குறேன்னு இருக்காரு. ஆனால் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்க, வாழ்த்துக்கங்கய்யா. பேர் சுமித்ரா. ஆமாம், இப்போ வந்து 4 பேர் இப்போ காம்படிஷனில் இருக்காங்க. யாரு? ஒன்று விஜய் இருக்கார், நாம் தமிழர் இருக்காங்க, எடப்பாடி அண்ணா இருக்கார், இன்னும் மு.க. ஸ்டாலின் இருக்கார். இவங்க கொடுத்த அறிக்கை வந்து மக்களுக்கான அறிக்கை. எந்த அறிக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? யார் சொன்ன அறிக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? விஜய் சொன்ன அறிக்கை. விஜய் சொன்ன அறிக்கை. அதில் ஒன்று சொல்லுங்களேன். ஒன்று என்ன, அவர் கோல்டு இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இலவச பஸ் எங்கே வேணாலும் லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து 4 முனை போட்டி நடக்குது. அதில் யார் சொன்ன அறிக்கை வந்து மக்களுக்கு வந்து தேவை உள்ள அறிக்கை அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் பதிஞ்சது யார் சொன்ன அறிக்கை மனசில் பதிஞ்சிருக்குது? எடப்பாடி எல்லா விஷயமும் சொல்லியிருக்காருங்க. பெண்களுக்கு வந்து 2000 ரூபா கொடுக்குறேன், ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே இலவச பஸ்ஸு. ஐயா வணக்கம். நான் வணக்கம்காண்டி வரேன். இப்போ வந்து 4 பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதில் யார் சொன்ன அறிக்கை வந்து மக்களுக்கு தேவை உள்ள அறிக்கை? அந்த அறிக்கை 1000 ரூபாய் கூப்பன், ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை 500 ரூபாய் சேர்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. SLM மீடியாவில் வந்திருக்கேன்னா, ஆனால் இப்போ வந்து 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ 2 நாள் சென்றால் ஓட்டு எண்ணிக்கை வரப்போகுது. யார் சொன்ன அறிக்கை வந்து உங்கள் மனசில் பதிஞ்ச அறிக்கைன்னா யாரோட அறிக்கை பதிஞ்சு இருக்குது? இவர் எடப்பாடி என்ன சொன்ன அறிக்கை வந்து உங்கள் மனசில் புரியுது. அதில் ஒரு அறிக்கை சொல்லுங்கள். என்ன அறிக்கை சொன்னது பிடிச்சிருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்லுங்கள். 2000 ரூபா மாதம். 2000 ரூபா மாதம் அப்படின்னா யுவராஜ்னா உங்கள் பேர் யுவராஜ். இப்போ வந்து எலெக்ஷனுக்கு ஒன்று ஓட்டெல்லாம் போட்டோம். என்றதுக்கு 2 நாள் தான் இருக்குது. அப்போ வந்து அறிக்கை விட்டுருப்பாங்க. 4 முனை போட்டி நடக்குது. 4 பேர் ஆட்சிக்கு வந்தால் நான் இது செய்கிறேன் அது செய்ய நிறைய பேர் சொல்கிறேன். அப்படின்னா யார் சொன்ன அறிக்கை வந்து உங்கள் மனசில் பதிஞ்ச அறிக்கைன்னா என்ன அறிக்கை? இதுக்கான பாதுகாப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சிலிண்டர் 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மகளிர் தொகையெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே. அப்புறம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு மாதம் 4000 கொடுக்குறேன்னு இருக்காரு. ஓகே. எல்லாமே நடைமுறைப்படுத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஓகே, வாழ்த்துக்கள்.